ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ வந்து எக்ஸசைஸ் 1.1 பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எக்ஸசைஸ் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரியல் நம்பர்ஸ் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அப்படின்னா என்ன அப்படின்னா இது என்ன சொல்லணும்னா ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதலாம் அப்படிங்கிறது தான் தியரம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்ன? நம்ம இதெல்லாம் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? பிரைம் நம்பர்னா என்ன சொல்லிருக்கோம்? a number which has exactly two factors அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 6 இருக்கு, ஓகேங்களா? இப்ப இந்த 6 வந்து இப்ப நம்ம வந்து எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 1 into 6, 2 into 3. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இதுல என்ன ஆகும்? 1, 2, 3, 6 and 4 நம்பர்ஸ் எழுதணும். அப்போ this is not a prime number. இப்போ நான் நம்பர் 11 எடுத்துக்கிறேன். இப்போ 11 எப்படி எழுத முடியும்? 1 into 11 வேற டேபிள்ஸ்ல வருமா? வராது. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 11 எழுதணும்னா என்ன இருக்கும்? நமக்கு 1 and 11, கரெக்டுங்களா? இதே மாதிரி 17 அதுக்கு என்ன வரும்? 1 into 17 ரெண்டு ஃபேக்டர் தான். அது மாதிரி 5 எடுத்தோம்னா 1 into 5. ஸோ இது எல்லாமே a number which has two factors. Only two factors, இல்ல exactly two factors. Exactly two factors இருந்தா அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா prime numbers அப்படின்னு சொல்லுவோம். which has exactly two factors. அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா prime numbers அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இப்ப சப்போஸ் நம்பர் 1 வந்து பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டோம்னா பிரைம் நம்பரா நீங்களே யோசிச்சு பாருங்க. 1 என்ன டேபிள் வரும்? 1 into 1. அப்போ ஃபேக்டர் ஆஃப் 1 என்னது? ஃபேக்டர் ஆஃப் 1 வந்து 1 மட்டும்தான். ஆனா நம்ம பிரைம் நம்பர் என்னது? which has exactly two factors. அப்போ நம்ம 1 is number 1 is neither prime nor composite அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிட்னா என்னன்னு பார்க்கலாம். neither prime nor composite அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 வந்து நம்ம பிரைம் கேட்டகரியில வந்து சேர்க்க முடியாது. 1 வந்து பிரைம் நம்பர் கேட்டகரி. இப்போ அதே மாதிரி 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து 1 into 2 தான். ஸோ 2 is a prime number. இல்ல ஒரு பியூட்டிஃபுல் திங் என்ன அப்படின்னா prime is 2 is the only even prime number. மற்ற என்ன ஈவன் நம்பர் எடுங்க அது வந்து பிரைம் நம்பரா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 8 என்ன ஆகும்? 8 வந்து எப்படிலாம் எழுதலாம்? 1 into 8, 2 into 4. ஸோ கண்டிப்பா வந்து எந்த ஈவன் நம்பர் 2 தவிர எடுத்தீங்கன்னாலும் அது பிரைம் நம்பரா இருக்காது. ஸோ பிரைம் நம்பர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் நம்பர்னா என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? காம்போசிட் நம்பர்னா அப்படியே பிரைம் நம்பருக்கு ஆப்போசிட். which has more than 4 factors, more than 2 factors. number which has more than 2 factors. இது எல்லாமே நம்ம சிக்ஸ்ல படிச்ச கான்செப்ட் தான். ஜஸ்ட் நம்ம திருப்பி வந்து இதை வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம். more than 2 factors. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி 8 பார்த்தோம் இல்லையா? இப்போ 8 பார்த்தீங்கன்னா 1 into 8, 2 into 4. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 எழுதணும். நமக்கு என்ன 1, 8, 2, 4. ஸோ இதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர். இதே மாதிரி ஒரு ஆட் நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆட் நம்பர் யூஸ் பண்ணணும். 15 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1 into 15 2 டேபிள்ஸ்ல வராது. 3 5s are 15. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 அப்படின்னு எழுதணும்னா நமக்கு என்ன வரும்? 1, 3, 5, 15. ஸோ இது எல்லாமே என்னது? காம்போசிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து you have to write the following numbers as prime. பிரைம்னா பீன்னு எழுதுங்க, காம்போசிட்னா சீன்னு எழுதுங்க. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் 3 சம்ஸ். ஸோ நான் புரிஞ்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ வந்து 19, செகண்ட் ஒன் வந்து 48, தேர்ட் ஒன் 55. ஸோ இப்போ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணுங்க. 19 பார்த்தீங்கன்னா 1 into 19. அப்போ ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பிரைம் நம்பர். 48 போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் 2 is the only even prime number இல்லையா? இந்த 48ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ பார்த்தோன்னே எழுதலாம். 5 பார்த்தீங்கன்னா 1 into 55,
கண்டிப்பா 5 டேபிள்ஸ்ல போகும். ஸோ 5 into 11. ஸோ மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ காம்போசிட். ஸோ இப்போ உங்க பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர்னா என்னன்னு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா டு பிரைம் ஃபேக்டரைஸ் த நம்பர். இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நீங்க ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதணும். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் 24 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ போட்டிருக்கோம் நம்ம. இதை ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? 2 24 2 into 12. இது எப்படி எழுதலாம்? 2 எழுதிட்டு 24 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 by 2 1, 4 by 2 12. இப்போ 12 திருப்பி இது ஈவன் நம்பரா இருக்கறனால 2. How many 2s are 6? Sorry, 2 times 6 are 12. 6 திருப்பி எழுதலாம். 2 3. ஸோ இங்க எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்? இது 2, இந்த 2, இந்த 2, 3. ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? 24 2 into 2 into 2 into 3. எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல எழுதணும். எப்படி எழுதணும்? எல்லாத்துலயும் பவர் 1 இருக்கும். ஸோ 2 பவர் டே சேமா இருக்கும் போது பவர்ஸை ஆட் பண்ணி எழுதலாம். 1 plus 1, அதாவது எக்ஸ்போனன்ட் லா படிச்சிருக்கோம் இல்லையா? a into power m plus 1. ஸோ 2 power 3 into 3. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எவ்ரி காம்போசிட் நம்பர்ஸை யூ கேன் ரைட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். இன்னொரு சம் ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 120. ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 into 12 2ஆல டிவைட் பண்ணும்போது 6 60. திருப்பியும் 2ஆல பண்ணலாம் 30. திருப்பியும் 2 into 15. திருப்பியும் 3 into 5. இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். இதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2ல எத்தனை? 3 இருக்கு. ஸோ டைரக்டா எழுதினேன். 2 power 3 into 3 into 5. எப்பவுமே நம்ம 2ஆல தான் டிவைட் பண்ணணும்னா அப்படி இல்லை. இப்போ வேற யாராவது 120 வந்து இப்படி கூட நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ 120 0ல இருந்து ஆகுது. ஸோ 5ஆல டிவைட் ஆகும். 12 divided by 5 போடும்போது 2 5s are 10. ரிமைனிங் 20 வரும் 4. திருப்பி இங்க வரும்போது நான் 6 4s கூட எழுதலாம். எப்படினாலும் நீங்க பண்ணலாம். எப்படினாலும். ஆனா நமக்கு எந்த ரிசல்ட் என்ன? நமக்கு எல்லாமே பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ நம்ம இதுல எழுதும் போது என்ன ஆகும்? 5 into இப்போ பிரைம் நம்பர்ஸ் மட்டும் நான் சர்க்கிள் பண்ணேன்னா என்ன வரும்? 5 into 2 into 3 into 2 into 2. 5 power 1 3 power 1 into 2 cube. இப்போ ரெண்டு இடத்துலயுமே 120 இந்த பிளாக் கலர் ரெட் கலர்ல எழுத பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வந்து 2க்கும் சேம் பவர். ஆர்டர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு யூனிக்கா ஒரே ஸ்டைல்ல எழுதும் போது நமக்கு வந்து காம்போசிட் நம்பர் வந்து யூனிக்கான அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். லாஜிக்கலா ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஸ்டாண்டர்டா எழுதுறதுக்கு நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். என்னது? எந்த ஒரு காம்போசிட் நம்பரை யூ கேன் ரைட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் இன் தி அசெண்டிங் ஆர்டர். ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். இதுதான் ஸ்டூடெண்ட் நோட்ஸ். ஸோ என்ன ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சேஸ் பண்ணது? எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் primes and this factorization is unique except for the order in which the prime factors occur. ஸோ எப்பெல்லாம் வந்து நீங்க எழுதுறீங்களோ ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக் நம்பர்ஸ் ஆர்டர்ல எழுதும் போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் வச்சு HCF and LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? HCF and LCM through prime factorization. ஒரு சிம்பிளா ஒரு சம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து find HCF of HCF and LCM. LCM of 24 and 36 எடுத்துக்கலாம்.
இப்ப நம்மளோட இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருப்போம், இப்படி ஒரு லேடர் மெத்தட் போட்டு பண்ணிருப்போம் இல்லையா. 24, 36 ரெண்டுமே 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 12, 1 2s are 2, 16 திருப்பியும் 2ஆல பண்ணுவோம். 6 2s are 9 2s are. இது ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகும். ஸோ 2 3s are 6, 3 3s are 9. 2க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ we will stop with this. ஸோ HCF எழுதும் போது என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லைங்களா. 3 2s are 6, 6 2s are 12. LCM திருப்பி இந்த லேடரை எக்ஸ்டெண்ட் பண்ணும். பட் ஆனா 10th நம்ம இந்த லேடர் மெத்தட் யூஸ் பண்ண போறதுல we are going to use fundamental theorem of arithmetic. That is nothing but prime factorization. So first 24க்கு prime factorization எழுத போறோம். எப்பனாலும் எழுதிக்கலாம். 3 into 8 கூட எடுத்துக்கலாம். 2 4s are 2 2s are. ஓகேங்களா. ஸோ 24 எப்படி நம்ம எழுதுவோம், அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறதே பிரைம் நம்பர்ல ஸ்மால் நம்பர் 2. ஸோ 3 டைம்ஸ் ஒரு 1 2 3. ஸோ 2 power 3 into 3. இதே மாதிரி 36 ஸ்பிளிட் பண்ணோம்னா 12 into 3 கூட எழுதிக்கலாம். 12 3s are 36. 12க்கு திருப்பி எழுதலாம். 2 into 6, 2 into 3. ஸோ 36க்கு எழுதணும். எல்லாமே சர்க்கிள் பண்ணிக்கணும். ஸோ தட் எந்த நம்பருமே மிஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். இதுல இருந்து எப்படி HCF பண்ணுறது? இப்போ HCFல காமன் ஃபேக்டர் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர் என்னன்னு பார்க்கணும். என்னெல்லாம் இருக்கு, 2 இருக்கு 3 இருக்கு. ஸோ 2 3 எழுதிக்கணும். ஓகேங்களா. இதுல மினிமம் நம்பர், மினிமம் பவர் எதுல இருக்கு, இப்போ 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 power 3 இருக்கு, 2 power 2. இது மினிமம் பவர் 2 தான். ஸோ 2 power 2. அந்த மாதிரி 3ல பார்க்கணும். ரெண்டுமே காமன் நம்பர்ஸ் தான். 3 power 1 இருக்கு, 3 power 2. இது மினிமம் பவர் 1. ஸோ 1. ஸோ இதை எழுதணும். 2 2s are 2, 2 power 2 எப்படி எழுதுவோம், 2 into 2 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 4. கண்டிப்பா 10th HCF LCM கேட்டாங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் வந்து போடும். லேடர் மெத்தட் போடணும்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். LCM என்ன பண்ணும், காமன் நம்பர்ஸ் இதெல்லாம் 2 and 3 காமனா இருக்கு. சில சமயம் காமன் இல்லாத நம்பர்ஸ் வரும். அப்போ அந்த காமன் அன்காமன் நம்பர்ஸே எழுதிக்கணும். இங்க 2 3 எழுதிட்டு HCFக்கு லோயஸ்ட் பவர், ஸ்மாலஸ்ட் பவர், இதுக்கு கிரேட்டஸ்ட் பவர் 3 2 3. ஸோ 3 தான் கிரேட்டஸ்ட். 3ல ஸ்கொயர். ஸோ 2 கியூப் என்னது, 2 into 2 into 2 8. 3 into 3. தெரியலன்னா இந்த ஸ்டெப் போடலாம், இல்லை டைரக்டா எழுதிக்கலாம். 2 cube is 8, 3 squared is 9. ஸோ 72. இதுதான் HCF LCM. கண்டிப்பா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். லேடர் மெத்தட் போட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. HCF LCM எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோட்ஸ் இங்க இருக்கு. த்ரூ பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ பாஸ் பண்ணிட்டு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த HCF LCMல ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதுவும் என்ன ஃபேக்டர் பார்க்கலாம். HCF into LCM of two numbers is equal to product of that numbers. அதுதான் வந்து அடுத்த கான்செப்ட். ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 24 and 36. ஸோ 24 into 36. இதனோட HCF என்ன கண்டுபிடிச்சோம், 12 இல்லைங்களா. இது வந்து 72. இப்போ நீங்க 12 into 72 போட்டீங்க அப்படின்னா 864 வரும். இதே மாதிரி 24 into 36 போட்டோம்னா 864. ஆனா இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த HCF into LCM வந்து 2 நம்பர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா இருக்கும். இப்போ சில டைம் வந்து 3 நம்பர்ஸ்க்கு கேட்பாங்க. 5 15 25க்கு HCF LCM கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒர்க் ஆகும். செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ 5ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னது, 1 into 5. 15க்கு வந்து 3 into
5. 25 வந்து 5 into 5. HCF நான் என்ன சொன்னேன், காமன் ஃபேக்டர். மூணுத்துலயுமே காமன் வந்து 5. மினிமம் பவர் வந்து 1. ஸோ HCF வந்து 5. LCM பாத்தீங்கன்னா 5 காமன், இதை ஃபுல்லா எடுத்துருவீங்க. திருப்பி அன்காமன் நம்பர்ஸையும் வந்து நம்ம எழுதணும். இதுல வந்து கிரேட்டஸ்ட் வந்து 5 ஸ்கொயர் வரும். ஸோ 5 ஸ்கொயர் 3. ஸோ 5 ஸ்கொயர் என்னது 25. 25 into 3 அதாவது 75. இப்போ இது போட்டீங்க அப்படின்னா வராது. இப்போ 5 into 15 into 25 எவ்வளவு வரும்? 1875. HCF என்னது 5. LCM என்னது 75. இது போட்டு பாருங்க. 5 into 75 375 தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஒன்லி இட் ஒர்க்ஸ் குட் ஃபார் 2 நம்பர்ஸ். 3 நம்பர்ஸ்க்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 2 நம்பர்ஸ் கொடுத்து HCF LCM செக் பண்ணும்போது நம்மளால இது வந்து வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கு கீழே உள்ள கான்செப்ட்ஸ். ஸோ லாஸ்டா ஒரு சம். ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டின். எஸ் 915 prime or composite. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ prime and composite வந்து நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கும் பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோல இதனுடைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.1. ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம்ஸ் போய் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.